மா, நான் கொஞ்சம் பேங்க்குக்கு போகணும். கொஞ்சம் வேலை இருக்கு. என் கூட மட்டும் கொஞ்சம் வரியா? இல்ல நீ இவ்ளோ வேலையா இருக்கு நான்லாம் வரல. நீங்க அண்ணா கிட்ட சொல்லுங்க. மா, அண்ணன் வந்து பிஸியா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. சரி விடு, உனக்கு பிடிக்கலன்னா விட்டுரு. நான் அப்புறமா பாத்துக்கிறேன். சரி. Later that same evening. மணி 4 ஆச்சுமா, கொஞ்சம் காஃபி போட்டு எடுத்துட்டு வா போமா. ஆமாமா எனக்கும் குடிக்கணும் போல இருக்கு. அண்ணி தானே போடுவாங்க எப்பவுமே. அண்ணியை கூப்பிட்டுமா? என்ன சொல்ற? காலையில அவ பேங்க்கு போகும்போது கூப்பிட்டால இல்லையா, நீ போனியா? அப்புறம் உன் வேலை அவ செய்ய சொல்ற, எப்படி எதிர்பார்க்கற இதெல்லாம்? ஏமா இந்த வீட்டோட மருமக அவங்க தானே எல்லா வேலையும் செய்யணும். ஐய, என்னது எல்லா மாமியார் குணம் அப்படியே இருக்கு உங்ககிட்ட. என்ன வீட்டுக்கு மருமக வந்தா எல்லா வேலையும் அவதான் பாக்கணுமா? இங்க பாரு, அவங்க மேல இருக்கிற பாசத்தினால வச்சுதான் அவ இவ்வளவு வேலையும் அவளே பாத்துக்கிட்டு இருக்கா. அதே போல அதனால அவளுக்கு தேவைப்பட்டது நம்மளும் செய்யணும். அதெல்லாம் இங்க பாருமா, அம்மாவா இருந்தாலும் முன்ன நின்னு செய்யறவங்க எல்லாமே உங்க அண்ணா அண்ணி தான். எனக்கு அப்புறமும் அவங்கதான். மம்மி இந்தாங்க மம்மி, உங்களுக்கு காஃபி டைம் ஆயிடுச்சுல. அண்ணி பேங்க் போகணும்னு சொன்னீங்க, போயிட்டு வந்துட்டீங்களா? இல்லம்மா, இன்னைக்கு ஒரு மாதிரியா இருந்துச்சு, நான் போல. ஓ சரி, நல்ல வேலை அண்ணி. நாளைக்கு நானே உங்க கூட வரேன், நம்ம 2 பேரும் போயிட்டு வரலாம். நானும் யோசிச்சிருந்தேன் எப்படி போறதுன்னு. நாளைக்கு நம்ம போயிடலாம். சரி.